ஓகே, நான் வந்து ஒரு வசனம் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சரியா? லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் என் பைபிள்லேருந்து நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. சரியா? இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிற வசனம், மனப்பாட வசனம். அது பிள்ளைங்களுக்கு மனப்பாட வசனம் சொல்லி தருவோம். ஓகே, இந்த வசனம் நான் திரும்பி வாசிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு தகப்பன், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. இதுதான் வந்து இன்னைக்குரிய மனப்பாட வசனம். சரியா? தகப்பன் சொன்ன வார்த்தை. ஓகே, இந்த தகப்பன் யாரு, இவர் என்ன சொன்னார், ஏன் இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இயேசு கிறிஸ்து அவர் வாயினாலே சொன்ன ஒரு சம்பவம். சரிங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தப்போ அவர் நேரடியாக சொன்ன ஒரு சம்பவம். சரி, அது கேட்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜோம் பண்ணுவோம். நம்ம கண்களை மூடி எல்லாரும் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவரே, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை நான் கேட்க போகிறேன், என் கூட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. இது ஜீசஸ் சொன்னதுனால இந்த சம்பவத்துக்கு ஒரு ஜீவன் இருக்குது. இந்த சம்பவத்தில் நிறைய நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய காரியங்கள் இதில் இருக்கிறது. பரலோக பிதாவே, நாங்கள் உண்மையாய் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். சரி, யார் யாருக்கெல்லாம் உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்? அப்பா, சூப்பர் சூப்பர், கை கீழே போட்டுக்கோங்க. அதுவும் பையனுங்களை விட கேர்ள்ஸ்க்கு, பொம்பளை பிள்ளைங்களுக்கு அப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ல. எப்போவுமே டாட்டர் தான் டேட்ஸ் பெட் அப்படி சொல்லுவாங்கள்ல. ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து அப்பாவுடைய ஒரு அப்பா இருந்தார், அவரை பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு அப்பா இருந்தார், அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 2 பிள்ளைங்க. அவங்க 2 பிள்ளைங்க பேரையும் பைபிளில் கொடுக்கல. முதல் பையனை வந்து எப்படி மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா மூத்த குமாரன், 2வது பிள்ளை வந்து இளையகுமாரன். இந்த 2 பிள்ளைங்களையும் அந்த அப்பா ரொம்ப பாசமாக ரொம்ப அன்பாக வளர்த்தார். அவங்க அம்மா இருந்தாங்க அப்படின்றத பற்றி பைபிளில் என்ன செய்யலை, போடலை. ஒருவேளை அவங்க அம்மா இருந்திருக்கலாம், இல்லை இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவை மென்ஷன் பண்ணாமையே அந்த அப்பா அந்த பிள்ளைங்களை எவ்வளோ பாசமாக வளர்த்தாரு, எவ்வளோ அன்பாக வளர்த்தாருன்னு வேதத்தில் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? அப்போது அந்த பிள்ளைங்களை எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பார்ல, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து எல்லா தேவையும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அந்த அப்பா ரொம்ப ரொம்ப பாசமாக வளர்த்தார். சரிங்களா? எப்பவுமே அம்மா கிட்ட போயிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் கேட்கணுன்னா அதுக்கு அம்மா அப்பாக்கிட்ட அப்ரூவ் ஆகணும். அப்பாட்ட அதை கேட்டு தான் என்ன செய்யணும், வாங்கி தரணும். ஆனால் அப்பாக்கிட்ட நேரடியாக போய் கேட்டால் அது வேறு யாருக்கிட்டையுமே அதுக்கு அப்ரூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை, உடனே என்ன செய்யும், கிடச்சிரும். அப்போ அந்த அப்பா எப்படிலாம் இவங்களை பாசமாக பார்த்து வந்துருப்பார். இவங்க கேட்டது எல்லாத்தையும் என்ன பண்ணார், அந்த அப்பா அவங்களுக்கு செஞ்சார். ஓகேங்களா? அவ்வளோ பாசமாக அந்த அப்பா வளர்ந்துன்னு இருக்கும்போது மூத்த குமாரன் இருந்தார், இளையகுமாரன் இருந்தார். அதில் திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணால், அந்த இளையகுமாரன் 2வது பிறந்த அந்த பிள்ளை என்ன பண்ணால் அப்பாட்ட நேரடியாக வந்து, அப்பா என்னுடைய ஆஸ்தியில் என்னோட பங்கை மட்டும் என்ன பண்ணுங்க, பிரித்து கொடுத்துருங்க. சரியா? அண்ணனுக்கு எனக்கு உங்களுக்கு இருக்கிற ஆஸ்தியில் என் பங்கை மட்டும் என்ன பண்ணுங்க, பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. அப்போ வந்து அப்பாவுக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்துச்சு. எப்படி இருந்திருக்கும்ல, திடீர்னு நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பாட்ட அப்பா என்னை என் பங்கை பிரித்து கொடுங்கன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் நீங்கள் 3 பேர் இருக்கிறீங்க, உங்கள் கூட பிறந்த ஒரு தம்பி வச்சுக்கோங்க, உங்கள் கூட பிறந்த தம்பி திடீர்னு வீட்டில் வந்து என் பங்கை மட்டும் எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நான் தனியாக போகிறேன் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? அது ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும்ல. அந்த அப்பா ரொம்ப ரொம்ப மனசு வேதனைப்பட்டார். ஒருவேளை அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா எடுத்து கூட என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். சரியா? அவங்க பையனுக்கு, தம்பி நீ அந்த மாதிரி செய்யாதப்பா, நீ வந்து இந்த மாதிரி வெளியே ஆஸ்தியில் பாதி கேட்குறியே, உனக்கு என்ன வயசு ஆகுது, நீ போய் என்ன பண்ணுவ, என்ன செய்வ, இது எப்படி செலவு பண்ணணும்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் கூட என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். இல்லை அவனை கொஞ்சம் திட்டிருக்கலாம், அவனை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் கூட அவன் என்ன பண்ணல, ஒத்துக்கலை. அவன் வந்து அந்த ஆஸ்தியை அவங்க அப்பாட்ட பங்கிட்டு கேட்டான். அப்பா வேறு வழி இல்லாமல் அவனுக்கு என்ன பண்ணார், ஆஸ்தியை பிரித்து அவனுக்கு என்ன பண்ணார், கொடுத்தார். அவன் அந்த ஆஸ்தியில் வாங்கிட்டான். சொத்தில் பங்கு வாங்கின உடனே அவனுக்கு வீட்டில் என்ன இல்லை,
வேலை இல்லை. அவன் அப்பா வீட்டை விட்டு போகணும் என்ன செய்யலை, சொல்லலை. ஆனாலும் அவன் தூர தேசத்துக்கு போனான். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குது. அவன் எங்கே போனான்? தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். ஏன் அவனால் அந்த ஊர்லேயே என்ன பண்ண முடியல? ஒருவேளை தப்பு செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அவங்க அப்பா ஒரு கௌரவமான மனுஷனாக இருந்திருக்கலாம். இவனும் அந்த ஊர்லேயே ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்கலாம். அதனால் அவனோட ஆசையெல்லாம் பிரிச்சுக்கின்னு தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். சரி, அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறதுக்கு அவங்க அப்பாட்ட ஆஸ்தியை பிரித்து வாங்கிட்டு போனது தான் அவன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையே. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை என்னாச்சு? நல்லபடியாக போயிருந்துச்சு. அவன் வாழ்க்கையில் எப்படி இந்த ஒரு பிரச்சனை வந்துச்சோ அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் அடிக்கடி ஒரு பிரச்சனை வரும். சரியா? ஆனால் இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது அடிக்கடி வர பிரச்சனை இல்லை, அது பர்மனண்ட்டான ஒரு பிரச்சனை. பர்மனண்ட்டான ஒரு பிரச்சனை. அது என்னதுன்னா அதுதான் பாவம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னது? பாவம். சரியா? பாவம் அப்படின்னா என்னதுன்னு சொன்னால் கடவுளுக்கு பிடிக்காத எல்லா காரியமும் என்னதான்? பாவம் தான். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுங்களுக்கு அது நியாயமாக தெரியும், உலகத்தில் இருக்கிறவங்க பார்வைக்கு அது நீதியாக தெரியும். ஆனால் கடவுளுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு காரியம் இந்த உலகத்தில் எது அப்படின்னா அதுதான் பாவமாக கருதப்படுது. சரியா? கடவுளுடைய பார்வையில் அதை தான் பாவம் அப்படின்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். சரி, பாவத்துக்கு என்னென்ன உதாரணம் சொல்லலாம்? அது நம்மளுக்கே தெரியும். நம்ம என்னென்ன செய்கிறோம்? பொய் சொல்கிறோம், கெட்ட வார்த்தை பேசுகிறோம், அம்மா அப்பாவை நோகடிக்கிறோம், மற்ற காரியங்கள் மற்ற நம்மளாம் பெரிய பிள்ளைங்க, நீங்கள்லாம் பெரிய பிள்ளைங்க. மற்ற எல்லா விஷயமும் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். தவறான யோசனைகள், தவறான சிந்தனைகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்த நாட்களில் கேர்ள்ஸ் எல்லாம் பாய்ஸ் கூட சேர்ந்து தான் கெட்டு போகிறாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது. சரியா? கேர்ள்ஸ் ஒன்றா மிங்கிள் ஆனாலே இந்த நாட்கள் என்ன வருது? பிரச்சனை வருது, தேவையில்லாத பேச்சு வருது. அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். எல்லோரும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க இங்கே இருக்கிறீங்க. சரியா? அப்போ அந்த காலம் அது பையனுங்களோட சேர்ந்தது தான் தப்பு அப்படின்றதெல்லாம். இந்த நாட்கள் அப்படிலாம் இல்லை. சரிங்களா? அது எல்லா விஷயமும் உங்களுக்கே தெரியும். சரியா? என்னென்ன தப்புன்னு. இந்த பாவத்துக்கான தண்டனை ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? பாவத்துக்கான ஒரு தண்டனை. அது என்னன்னா கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவு. சரியா? கடவுளுக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவு. இந்த வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த பையனோட வாழ்க்கையில் இந்த பிரச்சனையினால் அவங்க அப்பாவுக்கும் அந்த பையனுக்கும் என்ன உண்டாச்சு? ஒரு பிரிவு உண்டாச்சு. அவங்க அப்பா முகத்தை அவனால் பார்க்க முடியல. அவன் பிரிஞ்சு அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சான்? வெளியே போனான், தூர தேசத்துக்கு போயிட்டான். துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். சரியா? துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. சரியா? அவன் ஒரு ஒழுங்கான பிள்ளையாக இல்லை. அந்த பணத்தை வச்சு அவன் எப்படியெல்லாம் இருக்க முடியுமோ, எப்படியெல்லாம் செலவு பண்ண முடியுமோ அப்படின்லாம் செலவு பண்ணான். சரியா? அவங்க அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருப்பான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுருப்பான். அவனுக்கே அவனுடைய வாழ்க்கையே பாதிக்கிற அளவுக்கு காரியத்தை கூட என்ன பண்ணியிருப்பான்? செஞ்சுருப்பான். இப்படியே அவங்க கையில் இருக்கிற எல்லா சொத்து, ஆஸ்தி, பணம் எல்லாம் செலவாகி முடிக்கிற வரைக்கும் அவன் ஜாலியாக இருந்தான். சரியா? நம்ம டீனேஜில் இருக்கிறீங்க, டீனேஜுக்கும் மேற்பட்டவங்களாம் இருக்கிறீங்க. சரியா? இந்த வாலிப வயசில், இந்த யூத்து டீனேஜில் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கணும்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப என்ன செய்யும்? பிடிக்கும். ஜாலியாக இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படி சொன்னால் ரொம்ப ரொம்ப என்ன செய்யும்? பிடிக்கும். ஆனால் நம்ம ஜாலியாக இருக்கிறது நல்லது தான். ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஜாலி, அந்த ஹாப்பினஸ் நல்ல விதமான ஜாலியா, நல்ல விதமான ஹாப்பினஸ்ஸா, அது நம்ம ஃப்யூச்சரை பாதிக்குமா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே கவனிக்கணும். சரிங்களா? அப்போது நம்ம ஃப்யூச்சரை பாதிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், நம்முடைய வருங்காலத்தை பாதிக்கிறது போல ஒரு மோசமான ஒரு ஜாலி நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அதை நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுக்கு நல்லா தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி. ஏன்னா நம்மலாம் சின்ன குழந்தைங்கள, நம்ம நல்லா வளர்ந்தவங்க, உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க. நம்ம அப்பா அம்மா கூட நினைப்பாங்க, ஐயோ என் குழந்தைக்கு உலகமே தெரியாது சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா நம்மளை தெரிஞ்சு வச்சுக்கிறத விட நம்மளை பற்றி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லை? இவன் கூட என்ன பண்ணான்? ரொம்ப ரொம்ப துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். அவனுடைய ஆஸ்தியெல்லாம் அவன் கையில் இருக்கிற பைசா செலவாகிற வரைக்கும், எல்லாம் செலவாகி முடிகிற வரைக்கும் பயங்கரம் அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணான். அவன் ஜீவனம் பண்ணி அந்த துன்மார்க்கமாக அவன் வாழ்ந்துன்னு இருக்கிற அந்த ஊரில் பஞ்சம் வந்துச்சு.
என்ன வந்துச்சு? பஞ்சம் வந்துச்சு. எப்பவுமே நம்ம ஒழுங்காக இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஒழுங்காக இருக்கும்போது அந்த இடம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு எல்லா சூழ்நிலையும் நல்லா அமையும். நம்மளுடைய வாழ்க்கையின் தரம் குறைஞ்சி நம்மளுடைய வாழ்க்கையில் தவறுகள் நேரிடும் போது நம்ம சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்ம எதெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அதெல்லாம் ஒரு பஞ்சம் என்ன செய்யும்? உண்டாகும். பஞ்சம்னா இல்லாமை. சரியா? இல்லாமை. அந்த இடத்துல ஒரு வறண்ட சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு காரியம் என்ன செய்யும்? உண்டாகும். இந்த இளையகுமாரன் வாழ்ந்த அந்த ஊரில் கூட என்னாச்சு? பஞ்சம் உண்டாச்சு. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இவனுடைய ஆஸ்தியெல்லாம் செலவாயிடுச்சு. கையில் பணம் இல்லை. எந்த ஒரு வசதியும் இவனுக்கு என்ன பண்ணல? இல்லை. இவனுக்கு புதுசாக ட்ரெஸ் எடுக்க கூட அவன்கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. சாப்பிட காசு இல்லை. முக்கியமாக சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா காரியமும் போயிட்டு கடைசியில் இவனுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை? காசு இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டான். அப்போது அந்த தேசத்தில் அவன் வாழ்ந்த அந்த இடத்துல ஒரு மனுஷன் தான். இவன் நிறைய இடத்துல வேலைலாம் கேட்டிருப்பான்ல, ஆனால் எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஆனால் ஒருத்தன் மட்டும் இருந்தான், அவன்கிட்ட வேலை வந்துச்சு. அந்த வேலை என்ன வேலைன்னா பன்னி மேய்க்கிற வேலை. சரியா? நம்மளுக்கு பன்னினா நல்லா தெரியும். பன்னிலாம் பார்த்துக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் பண்ணி பார்த்துக்கிறீங்க? பண்ணி பார்க்காதவங்க யார்? பார்க்காதவங்க வந்து கேட்டால் தான் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம். அவன்கிட்ட போயிட்டு பன்னி மேய்க்க போய் கேட்டான். இவன் எவ்வளோ ஆஸ்திக்காரன், எவ்வளோ வசதியானவன், அவன்கிட்ட போய் வேலை கேட்டான். அவன் வந்து பன்னி மேய்க்கிற வேலை தான் என்ன செஞ்சான்? இவனுக்கு கொடுத்தான். சரி, பன்னி மேய்ச்சிக்கினே இருந்தான். அப்போது இவனுக்கு ரொம்ப பசி கொடுமை. ஒருவேளை அந்த பன்னி மேய்க்கிற இடத்துல இவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கினாங்களோ இல்லை சாப்பாடு கொடுக்குறேன்னு ஒத்துக்கினாங்களோ அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஒருவேளை அவங்க 3 வேளையில் ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுக்குறேன்னு கூட என்ன செஞ்சுருக்கலாம்? சொல்லியிருக்கலாம். அடிமைகளாக வேலைக்கு சேர்றவங்களுக்கு உடனே என்ன கிடைக்காது? நினச்ச நேரத்துலலாம் சாப்பாடு கிடைக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவன் பசியான அந்த நேரத்தில் இவன் ஒரு முடிவெடுத்தான். அந்த பன்னிகளுக்கு ஆகாரத்தை போடும்போது அந்த பன்னிக்கு போடுற தவிட்டை இவன் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்ற முடிவுக்கு என்ன பண்ணான்? வந்தான். புரியுதுங்களா? எப்படியாச்சும் இந்த பன்னிக்கு போடுற தவிடையாச்சு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு. ஆனால் அவன் சாப்பிடல. அதை சாப்பிட்ணுன்னு தீர்மானம் பண்ணி அதற்குரிய முயற்சி எடுக்கும்போதே அவனுடைய அலெக்ஸ்பா நீங்கள் வச்சுருங்க, நான் குத்துறேன். அப்படியா? எழுதிட்டு பேர் மட்டும் எழுத வேண்டாம், இல்லை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லி. சரி, அதை இல்லை நான் முடிச்சுட்டு கொடுத்துறேன். சரி கொடுங்க, நான் மேலே போகிறேன். சரி, மேலே போகிறேன். போதுமா பாருங்க. ஓகே, சரி கவனிங்க. அந்த பன்னிக்கு போடுற தவிட்டுனால தன்னுடைய வயிற்றை ஒப்பிக்கணும்னு என்ன பண்ணான்? ஆசைப்பட்டான். அதற்குரிய முயற்சியை எடுக்க ஆரம்பித்தான். ஆனால் அதுக்குள்ளே அந்த இவன் வேலை செஞ்சாலும் அவனுடைய ஓனர் அவன் இவனை பார்த்துட்டு இவனை அடித்து அந்த வீட்டை விட்டு என்ன செஞ்சுட்டான்? துரத்திட்டான். இவன் ரொம்ப மனசு வருந்தி எங்கே போகிறதுனே தெரியாமல் அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவனுக்கு இவங்க அப்பாவுடைய ஞாபகம் வருது. புரியுதுங்களா? இவனுக்கு இவங்க அப்பாவுடைய ஞாபகம் வருது. நம்ம எங்கே போவோன்னு தெரியலையே அப்படி சொல்லும்போது தான் அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், அவங்க அப்பா இவனை போனால் ஏற்றுக்குவாரா அதெல்லாம் தெரில. இவன் நேரடியாக என்ன பண்ணிட்டான்? அப்பாட்ட போயிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். எங்கெங்கேயோ வேலை தேடுறோம், கிடைக்கல. சரியா? ஆனால் வந்து ஐயா 29 ஓகே, இவன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன முடிவுக்கு வந்தான்? எங்கெங்கேயோ வேலை தேடுறோம், கிடைக்கல. எல்லா ஓனருங்களும் ரொம்ப மோசமான ஓனருங்களாக இருக்கிறாங்க. இவனுக்கு அந்த நேரத்தில் பட்டது என்னன்னா, இந்த எல்லா ஓனருங்களை விட அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு எஜமானனாக தெரிஞ்சார். ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப சொத்துக்காரர், ரொம்ப ஆஸ்திக்காரர். அவர்கிட்ட நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அவங்க அப்பாவுடைய வீட்டில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. அப்போது அவர் ஒரு பண்ணையார் மாதிரி இருந்திருப்பார்ல, ஒரு பணக்காராக இருந்த ஒரு அப்பா. அதனால் இவன் சொன்னான், நான் வந்து எங்கள் அப்பாக்கிட்டே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வேலை கேட்குறேன். இவங்ககிட்டலாம் வேலை கேட்டு அலையிறத விட எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் வேலை கேட்குறேன் அப்படி சொல்லி அவன் சொன்னான். அப்பா, நான் வந்து பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, எந்த தகுதியும் இல்லை. என்னை உங்கள் வேலைக்காரனாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாக்கிட்ட போயிட்டு கேட்டான். சரியா? அவனுக்கு வந்து புத்தி தெரிஞ்சுது.
சரி, அது வரைக்கும் அவனுக்கு அவனை அந்த பசி கொடுமை வந்து வெளியே அவனை துரத்துற வரைக்கும் அவனுக்கு என்ன பண்ணல, புத்தி தெரியவே இல்லை. எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் தான் நம்ம அந்த அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய தவறை என்ன செய்வோம், உணர்வோம். இவன் கூட தவறை உணர்ந்தான். அதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். சரியா, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் நம்மளுக்கு இன்னும் கண்டிப்பாக தேவை. சரியா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறுறது முக்கியம், தவறுறது சகஜம்தான், தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை அப்படின்னு ஒரு காரியம் ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப தேவை. சரிங்களா, அது என்னுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த தீர்மானம் எடுத்து அவங்க அப்பாட்ட என்ன பண்ணான், வந்தான். அவங்க அப்பா ரொம்ப கோபத்தோடு இவனை எதிர்ப்பார், இவனை சேர்க்க மாட்டார், இவனை துரோகின்னு சொல்லுவார், அப்படியெல்லாம் ஒரு வேளை நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் தூரத்தில் வரும்போதே அவங்க அப்பா என்ன பண்ணார், இவனை பார்த்துட்டு என் மகனை போல இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஓடி வந்தானோ இல்லையோ, இவங்க அப்பா ஓடி போயிட்டு அவனை கட்டி அவனை அணைச்சி அவனை முத்தமிட்டு அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனை சேர்க்குறாரு. சேர்த்து வேலைக்காரங்களை கூப்பிடுறாரு. இவன் சொல்கிறான், அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். இனிமேல்ட்டு உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை. உங்களுடைய வேலைக்காரனை நீ ஏற்றுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் சொன்னதை கொஞ்சம் கூட அவங்க அப்பா என்ன பண்ணல, அவருடைய காதலே என்ன பண்ணல, வாங்கிக்கல. பார்த்தீங்களா, அவங்க அப்பா அவனை எவ்வளோ நேசிக்கிறார்ல. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு அப்பாவே அந்த பிள்ளையை அப்படி நேசித்தார், அதுவும் துரோகம் பண்ணிட்டு போன பிள்ளையை நேசித்தார்னா நம்மளை நேசிக்கவும் ஒரு அப்பா இருக்கார். சரிங்களா, அந்த அப்பாவை பற்றி தான் கற்றுக்க இந்த விபிஎஸ்க்கு என்ன பண்ணிருக்கிறோம், வந்திருக்கிறோம். சரிங்களா, அவர் இந்த அப்பா வந்து அவன் இழந்து போன ஆஸ்தியெல்லாம் மைண்டில் வைக்காமல் அவனை ஏற்றுக்கினார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுடைய பாவமான ஜீவியம், நம்முடைய துன்மார்க்கமான வாழ்க்கை, நம்ம பண்ண தப்பு எல்லாத்தையும் அதை பற்றி யோசிக்காமல் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு நம்மளை அவர் கூட சேர்த்துக்கிட்டு நம்மளையும் வாழ வைக்க ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து அவருடைய அன்புக்கு அடையாளமாக தான் கல்வாரி சிலுவையில் அவருடைய ஜீவனையே என்ன பண்ணார், நம்மளுக்கு கொடுத்தார். அவருடைய உயிரையே நமக்கு கொடுத்தார். அதை விட ஒரு பெரிய தியாகம் யாராவது செய்ய முடியுமா? சரியா, அவர் ஜீவன் கொடுத்தது எதுக்காக அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்காக. நம்ம தப்பு பண்ணிட்டு பனிஷ்மெண்ட் வாங்க வேண்டிய இடத்துல இயேசு கிறிஸ்து நம்ம பண்ண தப்புக்காக அவர் தண்டனை என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து நம்மள எல்லாரையும் அவர் கூட சேர்த்து கொண்டார். இன்னைக்கு கூட இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். சரிங்களா, என்னையும் நேசிக்கிறாரு, உங்களையும் நேசிக்கிறார், ஒவ்வொரு தங்கச்சிகளையும் ஒவ்வொரு அக்காமாரையும் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்துட்டா போதும், ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை சேர்த்துக்குவார், உங்களுக்கு ஒரு எல்லா காரியத்தையும் என்ன பண்ணுவார், தருவார். அந்த இளையகுமாரனுக்கு அவங்க அப்பா 3 காரியத்தை கொடுக்க சொன்னார். அது என்னன்னு சொன்னால், நல்ல விருந்து செய்ய சொன்னார். அதுக்கப்புறமா இன்னொன்று தர சொன்னார். என்னதுன்னா, முதல்ல விருந்து, 2வது வஸ்திரம், நல்ல ட்ரெஸ் அவனுக்கு கொடுக்க சொன்னார். 2வது அவனுக்கு ஒரு மோதிரம் போட சொன்னார். அப்புறம் அவனுக்கு ஒரு நல்ல ஸ்லிப்பர் அவங்க அப்பா என்ன பண்ணார், கொடுத்தார், பாதரட்சை. இது 3ம் ஒரு கௌரவத்துக்கு ஒரு அடையாளம். சரியா, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, ஒருத்தன் நல்லா ஒரு பணக்காரருடைய பையனை அவன் என்ன பண்ணியிருப்பான், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான். அப்புறம் அவன் நல்ல ஒரு மோதிரம் போட்டிருப்பான். அப்புறம் அவன் நல்ல ஒரு ஸ்லிப்பர் போட்டிருப்பான். சரியா, நிறைய பேர் ஸ்லிப்பர் இல்லாமல் கூட நடந்து போவாங்கள்ல. அவங்கள ரொம்ப வறுமையின் உச்சக்கட்டம் ஆயிடுச்சுன்னா செருப்பு கூட என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஆனால் அந்த அப்பா அந்த 3 விஷயத்தையும் இவனுக்கு கொடுத்தார். இவனுக்கு வந்து எல்லாத்தையும் புதுசாக கொடுத்து இவனை அந்த வீட்டில் ஒரு பிள்ளையா என்ன பண்ணார், ஏற்றுக்கிறார். ஆனால் இந்த விஷயம் வீட்டில் நடந்துக்கினே இருக்கும்பொழுது வெளியில் மூத்த குமாரன் வந்துட்டார். யார், மூத்த குமாரனுக்கு தெரியாது. அவர் போய் வயல்வெளியில் போய் கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கூடவே நல்ல பிள்ளையா அவ்வளோ நாள் இருக்கிறார். நல்ல பிள்ளையாக இருக்கிறாரு. அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு. எந்த விஷயத்தையுமே தட்டாமல் என்ன பண்ணுறாரு, கேட்டுக்கினே இருக்கிறாரு. அவர் வெளியே வீட்டு வாசலுக்கு வந்துட்டார். வந்தால் வீட்டில் ஒரே சந்தோஷமாக இருக்குது, ஒரே ஆடல் பாடல் சத்தமாக இருக்குது, ஒரே சாப்பாடெலாம் செய்கிறாங்க, ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. என்னன்னே தெரில, இன்னும் அது பயங்கரமான ஃபங்க்ஷன்லாம் வீட்டில் நடக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ஒரு வேலைக்காரர் போயிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்களுடைய தம்பி போயிட்டார்ல, காணாமல் போயிட்டார்ல, அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அதனால தான் அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாருன்னு உடனே இந்த மூத்த குமாரனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவை கேட்டான், அப்பா நான் இவ்வளோ நாள் வீட்டிலே இருக்கிறேனே,
என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் ஒரு ஆட்டுக்குட்டியாச்சும் நீங்கள் கொடுத்துருப்பீங்களா? ஆனால் இவன் வந்தான்றதுக்காக எங்கேயோ போயிட்டு ஆஸ்தியெல்லாம் செலவழிச்சிட்டு வந்துட்டான். இவனுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு கண்ணுக்குட்டியே என்ன பண்ணிக்கிறீங்க? அடிக்கிறீங்க. எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்கள் கொடுக்கலையப்பா, அடிக்கலையப்பா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். சரியா? இவனுக்கும் கஷ்டம் இருக்கும் இல்லையா? இவன் உண்மையாக இருந்திருக்கிறான், இவன் உத்தமமாக இருந்திருக்கிறான். இவன் கேட்குறது நியாயம் தானே? அவனுக்கு அப்பா ஒரு அன்பு பாராட்டினார்னா இவன் கேட்குறது என்னது? ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு காரியம். நம்மளா இருந்தாலும் என்ன செய்வோம்? அப்படி தான் கேட்போம். ஆனால் அப்பா சொன்னார், நீ என் கூடவே இருக்கிற, என்னுடையதெல்லாம் யாருடையது தான்? உன்னுடையது தான். என்னுடையதெல்லாம் யாருடையது? உன்னுடையது. இவன் எங்கேயோ மறித்து போனான், திரும்ப என்ன பண்ணிருக்கிறான்? உயிரோடு வந்திருக்கிறான். அவன் செத்து போயிட்டான்னு நான் நினச்சேன், அவன் மறித்து போயிட்டான்னு நான் நினச்சேன். ஆனால் திரும்பி வந்திருக்கிறான். காணாமல் போனான், திரும்பியும் என்ன பண்ணிருக்கிறான்? காணப்பட்டிருக்கிறான். அதனால் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூறுவோம். உனக்குரிய ஆஸ்தியெல்லாம், உனக்குரிய சொத்தெல்லாம், உனக்கு எல்லாத்தையும் நீ தகப்பனுடையதெல்லாம் உனக்கு தான்பான்னு சொல்லி அவனுக்கு அந்த 100 மடங்கு ஆஸ்திக்கும் அவனுக்கு கேரண்டி கொடுத்தாரு. யாருக்கு? மூத்த குமாரனுக்கு. சரி, இப்போது இதில் மூத்த குமாரனுக்கு வேல்யூ அதிகமா, இளைய குமாரனுக்கு வேல்யூ அதிகமா? யாருக்கு? மூத்த குமாரன். அவருக்கு தானே மதிப்பு அதிகம். சரி, இதில் இளையகுமாரன் அப்பா விட்டு போயிட்டு தப்பு பண்ணிவிட்டு திரும்பி வந்த நிலைமையில் நம்ம இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இல்லை இளையகுமாரனை போல் இந்த மாதிரி வெளியே போயிட்டு அடி வாங்கி வாங்கி திரும்பியும் வராமல் மூத்த குமாரனை போலவே நான் நல்ல பிள்ளையாகவே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோமா? அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். சரியா? அப்போது யாருக்கு இங்கே ஒரு பெரிய அவார்டை நம்ம கொடுக்க முடியும்னா யாருக்கு கொடுக்க முடியும்? மூத்த குமாரனுக்கு தான் கொடுக்க முடியும். சரிங்களா? இந்த ஸ்டோரியை இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். இப்போ இந்த கதையை நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தீர்மானம் எடுக்க போகிறோம்? ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நல்ல பிள்ளையாக இருக்கிறேன், இனிமேலும் நான் நல்ல பிள்ளையாக இருக்கணும் அப்படின்ற தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். சரிங்களா? ஒருவேளை இளையகுமாரனை போல் நீங்கள் போயிருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் தப்பு தான் நான் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படி சொல்லலாம். சிலலாம் ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன், நான் என்னை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது, என் மனசில் இருக்கிறதெல்லாம் வேறு யாருக்காச்சும் தெரிஞ்சுதானே என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட பரவாயில்ல. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை போடுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சரியா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடிக்கோங்க. முடிஞ்சால் உங்களுடைய கரங்களை கூப்பிக்கோங்க. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, நானும் இன்றைக்கி இந்த இளையகுமாரனை போல் நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே, நான் மனம் வருந்துறேன், நான் செஞ்ச தப்புக்காக நான் மனசு வருந்துறேன், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், என்னை சேர்த்துக்கோங்க. நான் உங்களை விட்டு பின்வாங்கி போயிட்டேன், ஆனால் நான் நல்ல பிள்ளையாக மாறணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். இவ்வளோ அன்புள்ள தெய்வத்தை இது வரைக்கும் நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்காமல் இருக்கலாம், சொந்த தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்காமல் இருக்கலாம். சரியா? அப்போ அன்புள்ள தெய்வத்தை உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த தெய்வமாக, சொந்த ரட்சகராக நீங்கள் ஒரு வேளை இந்த நேரத்தில் ஏற்றுக்க விரும்புனீங்கன்னா, எல்லாரும் கண்ட மூடின்னு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய வலது கை மட்டும் நீங்கள் உயர்த்தி காமிச்சிட்டு நீங்கள் இறக்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. வலது கை மட்டும் உயர்த்தி காமிச்சிட்டு நீங்கள் இறக்கலாம். கடவுள் இன்றைக்கி உங்களை பார்க்குறாரு. நீங்கள் கை உயர்த்த அந்த எந்த மனுஷங்களும் பார்க்கல, ஆனால் கடவுள் பார்த்துருக்கிறாரு. கடவுள் உங்களுடைய கை மட்டும் இல்லை, உங்கள் மனசையும் பார்க்குறாரு. உண்மையாகவே நீங்கள் இன்றைக்கி கை தூக்கி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஒரு பெரிய விஷயம். கடவுள் உங்கள் கூட இருப்பார். நீங்கள் மனசுக்குள்ளே ஜோம் பண்ணுங்க. நான் உங்களுக்காக ஜோம் பண்ணுறேன். அன்பின் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே, மதிய நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே உம்மை ஆண்டவரே வாழ்வில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று தங்களுடைய கரங்களை உயர்த்தினாங்க. உம்முடைய அன்பு அவ்வளோ வெளியேற பெற்றது. நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய அன்பினால் நீங்கள் நிரப்புங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, இவர்கள் இளையகுமாரனைப் போல இல்லாமல் மூத்த குமாரனைப் போல இதற்கு பிற்பாடு மூத்த குமாரனைப் போல இருந்து 100 மடங்கு ஆசீர்வாதத்தை இவர்கள் சுதந்திரிக்க உதவி செய்யும். அடிக்கடி தப்பு பண்ணிட்டு மனம் திரும்புகிறவளா அல்ல ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்குள்ளே நிலைத்திருந்து இவர்கள் உம்முடைய பிள்ளைகளாகவே வாழ 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஓகே, காட் பிளஸ் யூ ஆல்.
கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.